யாரை வழிபட்டால் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு படிப்பு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சரஸ்வதி தேவி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது யாருன்னா தக்ஷணாமூர்த்தி, அவங்கள வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதற்கும் ஒரு படி மேல், ஏன்னா சரஸ்வதி தேவிக்கு குருவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் தான். அந்த ஹயக்ரீவரோட ஸ்லோகத்தை வீட்டில் தினமும் அந்த குழந்தைகள் ஒரு 11 முறை சொன்னாலே போதும். அந்த மனம் ஒருநிலைப்படும். அந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இருக்காது. ஞாபக சக்தி அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளுடைய கல்வி நிலையும் மனம் ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் மாறி அந்த ஞாபக மறதி இருக்கிற குழந்தைகளுக்கு மனசை ஒருமுகப்படுத்தி தன் படித்ததை ஞாபகம் வைத்து தகுந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ஹயக்ரீவர். கல்வி கடவுள்னு சொல்லக்கூடியது சரஸ்வதி. சரஸ்வதிக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஹயக்ரீவர். இந்த கடவுளை, இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணாலே போதும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்காது. படித்ததை அப்படியே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் தகுந்த நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய திறனும் அந்த கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம்.